வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3 இயல் 1 பின்னங்களில் பயிற்சி 1.1 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொள்குறி வகை வினாக்கள். 11வது கேள்வி, பின்வரும் கூற்றில் எது தவறானது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கூற்றில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1/2 பெருசாக இருக்குது, எதை விட 1/3 அப்படின்னு சொல்லிட்டாங்களா. 1/2 பெரியது, எதை விட 1/3ன்னு கொடுத்துருக்காங்க. அது சரிதான். ஏன்னா 1/2 வகுத்தோம் அப்படின்னா 0.5 ஆன்சர் வருது. 1/3 வகுத்தோம் அப்படின்னா 0.3ன்னு வருது. அப்போ 0.5 தான் பெருசு. அதே மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7/8 பெரியது, 6/7ன்னு கொடுத்துருக்காங்களா. இதில் எது பெருசு அப்படின்னா 7/8 தான். ஏன்னா இதுக்கு 0.87ன்னு வருது, இதுக்கு 0.85ன்னு வருதுங்களா. அப்போ அது கரெக்ட் தான். அடுத்து 3 எது தவறானதுன்னு தான் நம்ம கேட்குறாங்க. எந்த கூற்று தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இங்கே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 8/9க்கு 0.88ன்னு வருது. லெஸ் தென் 9/10 கொடுத்துருக்காங்க. சிறியது எது பெருசா, 9/10 பெருசுன்னு இருக்காங்க. கரெக்ட் தான். இங்கே தான் என்ன வந்திருக்கு, 0.9ன்னு வந்திருக்குங்களா. அடுத்து 4வது ஆப்ஷன்னா 10/11க்கும் 0.9 தான் வருது, 9/10க்கும் 0.9 தான் வருது. அப்போது இதில் என்ன பண்ணணும், இங்கே பெரியது சிறியது குறி வரக்கூடாது, சமம் அப்படின்னு வரணும். அப்போ இங்கே கொடுத்துருக்க கூற்றில் எது தவறானது அப்படின்னா இ ஆப்ஷன் தான் தவறானது. சரி, இ அப்படிங்கிறது தான் தவறானது. அடுத்து 12வது கேள்வி, 3/7 மற்றும் 2/9க்கு இடையே உள்ள வேறுபாடு. ஸோ கூட்டல் அப்படின்னா கூடுதல், கூட்டல் அப்படின்னா ப்ளஸ்ன்னு சொன்னால் வேறுபாடு அப்படின்னா என்னது, மைனஸ்ன்னு சொன்னோமா. அப்போ 3/7 2/9 கழிச்சோம் அப்படின்னா என்ன மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே 7 இருக்குது பகுதி, இங்கே 9 இருக்குது. நமக்கு இங்கே கலப்பு பின்னமாக இல்லை, என்ன பின்னமாக தான் இருக்குது, நமக்கு தகு பின்னமாக இருக்குது. அப்போ தகு பின்னமாக இருந்தால் என்ன பண்ணுவோம், பகுதி தானே ஃபஸ்ட்டு பார்ப்போம். பகுதி இங்கே 1 7 இருக்குது, இன்னொன்று 9 இருக்குது. அப்போ ரெண்டும் என்ன ஆகலை, ஒரே மாதிரி இல்லை, ஒரே வாய்ப்பாடிலையும் வராது. 7 9 என்ன ஆகுது, ஒரே வாய்ப்பாடில் வராது. அப்போ என்ன பண்ணுவோம், குறுக்கு பெருக்கல் முறை பயன்படுத்துவோங்களா. அப்போ 9 3யும் 7 2 பெருக்கிறோம். அப்போ 3 × 9 மைனஸ் 2 × 7 வகுத்தல் 7 × 9 போடுவாங்களா. ஸோ 9 3 என்னது 27 மைனஸ் 7 2 14 இப்போ 7 9 63 வந்துடும். ஸோ 27 14 கழிச்சோம் அப்படின்னா 7 4 போச்சுன்னா மீதி 3, 2 1 போச்சுன்னா 1. அப்போ 13/63 அப்படின்னு கிடைக்கும். 13/63. இப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா ஏ ஆப்ஷன், ஆப்ஷன் 13/63 அப்படிங்கிறது சரியான விடையாக வருது. இதுக்கு மேலே இதை என்ன பண்ண முடியாது, வகுக்கவும் முடியாது. ஏன்னா மேலே சிறியன் கீழே பெரியன் இருக்கு. மேலே பெருசாக இருந்து கீழே சின்னதாக இருந்தால் என்ன பண்ண முடியும், வகுக்க முடியும். 13/63 தான் சரியான விடை. அடுத்து 13வது கேள்வி, 53/17 தலைகீழி. தலைகீழி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா தலைகீழே எழுதுறது. அப்படியே பகுதி தொகுதியாக மாதிரி தொகுதி பகுதியாகிடும். அப்போ தலைகீழ் எழுதணும் அப்படின்னா என்ன வரும், 17/53ன்னு வந்துடும். அப்போ அதோட தலைகீழ் என்ன அப்படின்னா இ ஆப்ஷன் 17/53 தான் கரெக்டு. 14வது கேள்வி, 6/7 = 8/49. அப்போ 6/7 எதுக்கு சமன்ட்டாங்க, 8/49க்கு சமம் அப்படின்ட்டாங்களா. அப்படின்னா ஏவோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது 2 முறையில் போடலாம். என்ன அப்படின்னா 7 எதை பெருக்குனா 7 49 சமன்ட்டாங்க. எப்போ சமமாக இருக்கும், 7 எதை பெருக்குனா 49 வரும். 7 7 49ங்களா. அப்போ கீழே என்ன பெருக்கிறோமோ அதுதானே வேலையும் பெருக்குவோம். அப்போ 6 7 என்ன வரும் 42. அப்போ 6 × 7 = ஏன்னு வரும். 6 7 42 = ஏன்னு வரும். இது ஒரு முறை. இன்னொரு முறை என்ன அப்படின்னா 6 × 7 = a/49ங்களா. ஸோ a/49 அப்படின்னா a வகுத்தல் 49ன்னு இருக்கு. எனக்கு எதோட மதிப்பு வேணும், ஏவோட மதிப்பு தான் வேணும். அப்போ ஏ மட்டும் வச்சுட்டு இங்கே வகுத்தல் இருக்கிறது என்னென்ன கொண்டு வந்தேன் அப்படின்னா என்ன ஆகிடும், எனக்கு பெருக்கல்ல வந்துடும். அப்போ 6/7 பெருக்கல் 49 = ஏன்னு வந்துடுங்களா. ஸோ 49 கீழே எது மேலேனா 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ வேறு ஏதாவது ஒரே வாய்ப்பாடில் வருமானா 7 வாய்ப்பாடில் 1 7 7 7 49. அப்போ மீதி என்ன இருக்குது, 6 × 7 = ஏவா. அப்போ a = 6 7 42. ஸோ 2 முறையிலையும் போடலாம். அப்போ ஏவோட மதிப்பு என்ன, ஆப்ஷன் 42 தான் சரியான விடை. அடுத்து 15வது கேள்வி, புகழ் தனது கை செலவிற்காக தன் தந்தையிடம் இருந்து பெரும் தொகைக்கு 4 வாய்ப்புகள் அளிக்கப்பட்டன. ஸோ புகழ் என்ன பண்ணுறாரு, புகழ் அப்படிங்கிறவர் அவர் அவங்க அப்பா கிட்ட பாக்கெட் மணி வாங்குறாரு. தன்னோட கை செலவுக்காக என்ன பண்ணுறாரு, காசு வாங்குறாரு. அவர் 4 ஆப்ஷன் கொடுக்குறாரு, 4 வாய்ப்புகள் கொடுக்குறாரு. அவர் அதிக பணத்தை பெற. ஸோ அப்போ புகழ் அப்படிங்கிறவர் அதிக பணம் வேணும் அப்படின்னா 4 ஆப்ஷன் அவங்க அப்பா கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த 4 வாய்ப்புகளில் எந்த வாய்ப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ அவர் தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பில் தான் அதிகமான பணம் வர மாதிரி தான் தேர்ந்தெடுப்பார். 4 வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்போ 4 வாய்ப்பில் எவ்வளோ பணம் வருதுங்கிறது தெரிஞ்சாதான்
நமக்கு என்ன பண்ண முடியும், எந்த வாய்ப்பு அதிக பணம் வர மாதிரி எந்த வாய்ப்பை தேர்ந்தெடுப்பார் அப்படிங்க தெரியுங்களா. ரூபாய் 150 2/3 அப்படின்னா 150ஓட 2/3 பெருக்கணும். அப்போது ஸோ 3ஆம் வாய்ப்பாடில் பார்த்தோம் அப்படின்னா 1 3 3 5 தடவை 50 தடவை என்ன ஆகிடும், இதாகிடுங்களா. ஸோ அப்போ மீதி என்ன இருக்குது, 50 × 2. அப்போ முதல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணார் அப்படின்னா 100 ரூபாய் கிடைக்குது. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் போடுறோம். 150ல் 3/5 இருக்குங்களா. ஸோ இப்போ 5ஆம் வாய்ப்பாடில் 1 5 5 30. அப்போ 30 × 3 என்ன வரும், 90 ரூபாய். அப்போ ரெண்டாவது ஆப்ஷனில் அவருக்கு 90 ரூபாய் கிடைக்குது. இப்போ மூணாவது 150ஓட மூணாவது ஆப்ஷன் 150ல் 1/5ங்களா. ஸோ 5ஆம் வாய்ப்பாடில் 1 5 5 எத்தனை தடவை, 30 தடவைங்களா. ஸோ அப்போ 30 ரூபாய் கிடைக்குது. மூணாவது ஆப்ஷனில் அவருக்கு 30 ரூபாய் கிடைக்குது. அடுத்து நாலாவது ஆப்ஷன் பார்க்கலாங்களா. ஸோ நாலாவது ஆப்ஷன் என்ன, 150 இதில் 150 ஸோ மூணாவது ஆப்ஷன் 4/5. 150ல் 4/5. ஸோ இதுக்கு தான் ரூபாய் 30 வரும். ஸோ இது கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது 150 × 4/5 போடுவோங்களா. 4/5 5 1 இது எத்தனை தடவை, 3 30 தடவைங்களா. ஸோ 30 × 4 என்ன கிடைக்குது, 120 கிடைக்குது. அப்போது நமக்கு இந்த ஆப்ஷன் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா 120 கிடைக்குது. அப்போ எந்த ஆப்ஷன் அவர் செலக்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா மூணாவது ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா முதல் ஆப்ஷனில் 100 ரூபாய் கிடைக்குது, ரெண்டாவது ஆப்ஷனில் 90 ரூபா கிடைக்குது, மூணாவது ஆப்ஷனில் 120 ரூபா கிடைக்குது, நாலாவது ஆப்ஷனில் 30 ரூபா கிடைக்குது. அவர் அதிக அமௌண்ட்டுக்கு வேணும், அவருக்கு செலவுக்கு பாக்கெட் மணி அதிக அமௌண்ட் வேணும்னா எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருப்பாரு, மூணாவது ஆப்ஷன் ரூபாய் 150ல் 4/5 தான் செலக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.